இஃப் யூ ஆர் அன் எமோஷனல் பர்சன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ஃபார் யூ. நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லாயக்கே இல்ல. ஓகே. எமோஷனல் பர்சனா இருந்து, அது ஏறும்போது அஃபெக்ட் ஆனாலும், இறங்கும்போது அஃபெக்ட் ஆனாலும், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தயவு செஞ்சு வராதீங்க. மியூச்சுவல் ஃபண்டுல காச போட்டுட்டு அமைதியா உட்காந்துருங்க. எமோஷன் இல்லாம, டார்கெட் பேஸ் பண்ணி, இப்போ இந்த ஷேர் வாங்குறேன். இந்த ஷேர் வாங்கிட்டு, எனக்கு இது வந்து ஒரு 4% எனக்கு ஏறுச்சுன்னா போதும். நான் வந்து சேல் பண்ணிட்டு வந்துருவேன். அப்படின்னு நெனச்சுட்டு, நம்பர்ஸ மட்டுமே வச்சு, எந்த விதமான ஒரு எமோஷனும் இல்லாம இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா மட்டும், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாங்க. அப்படியே சரி, நான் வந்து எமோஷனல் பர்சன். நான் வந்து ஆனாலும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு ப்ராஃபிட் வரணும். ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஆட்டோமேட் யுவர் ட்ரேட். ஒரு ஷேர் வாங்குறீங்க. அந்த ஷேர் வாங்கும்போதே நெறைய புரோக்கர் ஆப்ல எந்த ரேட் வந்தா விக்கலாம், எந்த ரேட் வந்தா ஸ்டாப் லாஸ். ஸோ அத வாங்கும்போதே அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. டார்கெட் பிரைஸ் வந்ததும் விக்கிற மாரி போட்டுருங்க. ஐயோ! டார்கெட் பிரைஸ் வந்து அது வித்துட்டு அது மேல ஏறிச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கிறது தப்பு. உங்க புரோக்கர் வந்து உங்களுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ன்னா, இப்போ ஒரு ரூ. 100 விக்கிற ஷேரு ரூ. 150 வந்ததும், அத வந்து வித்துறணும் அப்படின்னு போடுறது. இட்ஸ் அ நார்மல் குளோசிங் ட்ரேட்.